சுமார் 1.5 ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்திருக்க டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை மீண்டும் அந்த பொறுப்பில் அமர்த்துவதற்கான சட்ட ரீதியான வழிகளை ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க ஆம் ஆத்மி கட்சி. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருந்தவர் மணீஷ் சிசோடியா கடந்த 2023 மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சது சிபிஐ. இதை அடுத்து தன்னோட துணை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் மணீஷ். தொடர்ந்து திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சிசோடியா மேலே அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து அவரை கைது பண்ணிச்சு. மணீஷ் தரப்பு பலமுறை ஜாமீன் கோரியும் விடுவிக்கல. இந்த நிலையில தான் சுமார் 17 மாதங்களுக்கு பிறகு கடந்த ஆகஸ்ட் 9 இந்த வழக்குல ஜாமீன்ல வெளியே வந்தாரு மணீஷ் சிசோடியா. ஏற்கனவே கெஜ்ரிவால் சிறையில் இருக்கிறதுனால சிசோடியாவோட வருகை ஆம் ஆத்மிக்கு புது ரத்தம் பாய்ச்சும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி திரும்ப கிடைக்கிறதுல சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறதா வெளியான தகவல்கள் தொண்டர்களுக்கு ஏமாற்றத்தை உருவாக்கியிருக்கு. டெல்லி முதலமைச்சராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனாவுக்கு மணீஷ் சிசோடியாவை துணை முதலமைச்சராக முன்மொழிஞ்சு பரிந்துரை அனுப்பணும். அதை துணைநிலை ஆளுநர் ஏற்றுக்கிட்டதான் சிசோடியாவால் மீண்டும் துணை முதலமைச்சராக பதவியேற்க முடியும். ஆனால் சிசோடியா எந்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரோ அதே வழக்கில் சிறையில் இருக்காரு அரவிந்த். இதனால மணீஷ் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கணும்னு சிறையில் இருக்க முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்ற முடியாத நிலை இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால சட்ட ரீதியான வழியை ஆராய்ந்து வருது ஆம் ஆத்மி கட்சி. அரவிந்த் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டிருக்க திகார் ஜெயிலோட விதிமுறைகள் படி சிறை கைதிகள் யாரானாலும் அது முதலமைச்சரே ஆனாலும் அவர்களோட அலுவல்கள் செய்யறதுக்கு அனுமதி இல்லை. ஒருவேளை சட்டத்தை அணுகி அதற்கான தனிப்பட்ட முறையில் அனுமதி பெற்றா இதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் சிறையில இருந்தும் தன்னோட முதலமைச்சர் பதவியை கெஜ்ரிவால் ராஜினாமா செய்யாம இருந்தும் அவர் இத்தகைய சிறப்பு அனுமதி எதுவும் பெறாதது மணீஷுக்காக ப்ரப்போசல் அனுப்புறதை சிக்கலாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறையில் இருக்க அரசு அதிகாரிகளுக்கு கணினி மற்றும் இணைய பயன்பாட்டுக்காக கொடுக்கப்படுற உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்ததா கெஜ்ரிவால் மேலே அபியூஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது சுதந்திர தினத்தன்று டெல்லி கல்வித்துறை அமைச்சராக இருக்க அதிஷி மர்லீனா சிங் தான் கொடியேற்றணும்னு துணைநிலை ஆளுநர் சக்சேனாவுக்கு கடந்த ஆகஸ்ட் 6 கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு கெஜ்ரிவால். ஆனால் அந்த கடிதம் சிறையில் இருந்து அனுப்பப்படுற கடிதங்களோட வரையறைக்கு உட்பட்டு இருக்காததுனால கெஜ்ரிவாலோட கடிதம் துணைநிலை ஆளுநரை சென்றடையலை. ஆனால் சிறைக்கு வெளியே போகாத அந்த கடிதத்தை ஊடகங்கள் வெளியிட்டது கெஜ்ரிவால் மேலே டெல்லி சிறை விதிகள் 2018 படி அபியூஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் குற்றச்சாட்டு எழ காரணமாச்சு. இந்த விவகாரத்துக்கு பிறகு கெஜ்ரிவால் மீண்டும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டா டெல்லி சிறை விதிகள் 2018 படி கொடுக்கப்படுற அனுகூலங்கள் குறைக்கப்படும்னு விதிகள் 588 படி சிறை கைதிகள் எழுதுகிற கடிதங்களில் லிமிடேஷன்ஸ் கொண்டு வரப்படும்னு திகார் சிறை நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு. இதனால மணீஷ் சிசோடியா துணை முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க அவருக்கு சாதகமாக இருந்த இன்னொரு கதவும் மூடப்பட்டிருக்கு. இதனால அடுத்து என்ன பண்ணலாம்னு வழிகளை தேடி வருது ஆம் ஆத்மி கட்சி.